ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கவி கிளீன் டெக். இன்றைக்கி மாருதி எர்டிகாக்கு இன்ஜின் கார்பன் கிளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜின் வந்து 20 to 30,000 கிலோமீட்டர் என்ன வரப்போ இன்ஜினோட பார்ட்ஸான சிலிண்டர் வால், ஹெட்டு, ரிங்ஸ் எல்லாத்துலேயுமே கார்பன் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட இம்பாக்ட் என்னென்னா அடுத்து வர ஃபியூலை கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ண விடாது. அதனால் இன்ஜினோட எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் பிக்கப் ரெடியூஸ் ஆயிரும், மைலேஜ் ரெடியூஸ் ஆயிரும். இந்த லெவல் கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ரிங்ஸ் தேக ஆரம்பிச்சிடும். அதனால் இன்ஜினை ரீஒர்க் பண்ணுற கண்டிஷன் கொண்டாந்துடும். இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணாமல் இன்ஜினில் கார்பன் டெபாசிட்டை ரிமூவ் பண்ணுற மெத்தட் பேர் தான் இன்ஜின் கார்பன் கிளீனிங் ஆர் இன்ஜின் டீகார்பனைசேஷன். இந்த மெத்தட் நம்ம எப்படி பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, மிஷின்லேருந்து வர ஹச்ஹெச்ஓ கேஸை ஏர் இன்டேக் வழியாக இன்ஜின்குள்ளே கொடுக்க போகிறோம். ஏர் ஃபயரோட சேர்த்து ஹச்ஹெச்ஓ கேஸும் ஃபயர் ஆகி உள்ளே இருக்க கார்பனை ரிமூவ் பண்ணிடும். அப்படி கார்பன் ரிமூவ் ஆனதுனால அடுத்து வர ஃபியூல் கம்ப்ளீட்டாக பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் இன்ஜினோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிரும். லைக் ட்ராப் ஆன பிக்கப் அண்ட் மைலேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அப்நார்மல் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும். இந்த சர்வீஸை பைக், கார், பஸ், லாரின்னு எல்லா வெஹிக்கிளும் எடுத்துக்கலாம். இந்த சர்வீஸ் எடுக்கிறதுனால உங்கள் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்.